ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நாட்டுக்கோழி கறியில் பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி பிராய்லர் கோழி கறி வச்சு சிக்கன் பிரியாணி சீரக சம்பா அரிசியை வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு அகலமான குண்டா வச்சுக்கலாங்க. அடி கனமாக இருக்கணும், அப்போ தான் தீயாது, அடி பிடிக்காது. இதில் 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. 5-6 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. காஞ்சதும் நம்ம மசாலா வகைகள்லாம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாச்சி பூ, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வெங்காயம் வதங்கி வரணுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கந்தோம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பிரியாணி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. புதினா கொத்தமல்லி வதங்கந்தோம். 3 பழுத்த தக்காளி, பெரிய தக்காளியாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி வதங்கி வரட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்கந்தோம். 2-3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. இந்த மசாலா பவுட்ரு வேணும்னா, வீடியோ வேணும்னா சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்தோம். நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இருத்துட்டு சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 1/2 kg இருக்கும். சிக்கனை போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கறி வதங்கட்டுங்க. கறி வதங்கி சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணுங்க. ஒரு பிளேட் போட்டு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சா இந்த மாதிரி தண்ணி விட்டு வருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்தோம். இதில் நாம் அரிசி எவ்வளோ ஊற வச்சோமோ அது தகுந்தபடி தண்ணி விட்டுக்கலாங்க. நான் இந்த கிளாஸில் 2.5 கிளாஸ் அரிசி ஊற வச்சேங்க. 4 கிளாஸ் தண்ணி விட்டுக்கணுங்க. 2.5 கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். சீரக சம்பா ரைஸுக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணுங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்து ஒரு பிளேட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா வேகட்டும், சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷமாக அப்படியே வெந்துட்டு இருக்குது. நம்ம போட்ட சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரிசியை கழுவி சேர்த்துக்கலாங்க. சீரக சம்பா ரைஸை 1/2 hour தண்ணியில் ஊற வச்சு 2 டைம் கழுவி தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை சேர்த்துக்கலாங்க. அரிசியில் தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உப்பு ஒரு கல் மிச்சமாக இருக்கணுங்க. அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருந்தால் சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்குங்க. ஒரு கல் மிச்சமாக இருக்கணும். பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்கலாங்க. பிளேட் போட்டு மூடி வச்சு 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை
பிளேட் திறந்து கிளறி விடலாங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றின தண்ணி சுண்டினதும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சு பிளேட் போட்டு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் 3/4 பாகம் சுண்டிடுச்சுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டினதும் கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு சாப்பாடெலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாங்க. அமுத்தி விட்டு மேலே பிளேட் போட்டு வெயிட்டான ஒரு பொருளை வச்சுக்கலாங்க. நான் ஒரு குட்டி ஓரில் தான் தூக்கி வச்சுட்டேன். அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே வெயிட் வச்சுக்கலாங்க. அடியில் தோசைக்கல்லையும் வச்சுக்கலாங்க. நான் அதெல்லாம் வைக்கல. பிளேட் போட்டு சின்ன குட்டி ஓரில் எடுத்து வச்சேங்க. 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடிங்க. சாப்பாடெலாம் நல்லா பூ போல் வெந்திருக்குங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இதே ஸ்டைலில் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி செய்ய தெரியாதவங்களுக்கு கூட ஈஸியாக செய்யலாம். என்னோடய ஸ்டைலில் சீரக சம்பா ரைஸ், பிராய்லர் கோழி, சிக்கன் பிரியாணி ரெடிங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து இதில் எப்படி செஞ்சனோ அந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.